ஓரிரு கருத்துக்களை சொல்லி நான் முடித்து விடுவேன், அவருக்கு இடம் கொடுத்து விடுவேன். அவுரங்கசீப் கோயில்களை எல்லாம் இடித்தார். 800 ஆண்டு காலம் முஸ்லிம்கள் ஆண்டிருக்கிறார்களே, அவர்கள் கோயில்கள் எல்லாம் இடித்திருந்தால் இன்றைக்கு பழமையான கோயில்கள் இன்றைக்கு வரைக்கும் நிற்கின்றனவே, எப்படி இவை மிஞ்சின? வாழால் பரப்பப்பட்டது என்று சொல்கிறார்களே, 800 வருஷம் ஆண்டிருக்கிறார்கள் முஸ்லிம்கள். இன்றைக்கு வாழால் பரப்பப்பட்டிருந்தால் இந்திய நாட்டிலே எல்லோருமே முஸ்லீமாக இருந்திருக்க வேண்டுமே, ஏன் இல்லை? பெரும்பான்மையாக கூட இல்லையே, ஏன் சிறுபான்மை? தலைநகரமாக இருந்த டெல்லியிலேயே பெரும்பான்மையாக இல்லையே, ஏன் சிறுபான்மை? எவ்வளவு பொய்கள்! அண்மையிலே மதுரை ஆதீன வரலாறு ஒன்று வெளியிட்டிருக்கிறார். மதுரை ஆதீன வரலாறு. இந்த ஆதீன பீடாதிபதி எனக்கு அனுப்பி வைத்திருந்தார். அதை படித்தேன், அதிர்ச்சி அடைந்தேன். அதில் என்ன இருக்கிறது? அவுரங்கசீப் மதுரை ஆதீனத்திற்கு பூஜை தளவாட சாமான்கள் டெல்லியிலிருந்து அனுப்பி வைத்தார்னு இருக்குது. ஆவணம், ரெக்கார்ட். அவரைத்தான் பார்த்து சொல்லுகிறார்கள் கோயில்கள் எல்லாம் இடித்தார். இதை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அவுரங்கசீப் காசியில் இருக்கிற ஆலயத்தை இடித்தார், எழுதி வச்சிருக்கிறான். இந்துக்கள் படித்தால் கொதிக்கத்தான் செய்வார்கள், கொதிக்க வேண்டும் எழுதி வச்சிருக்கிறான். அவுரங்கசீப் இடித்தாரா? ஆம், இடித்தார். ஏன் இடித்தார்? அதை சொல்ல மாட்டான். அவுரங்கசீப்பும் அவருக்கு கப்பம் கட்டுகிற சிற்றரசர்களும் சேர்ந்து பயணம் போய்க் கொண்டிருந்தார்கள். காசியை நெருங்கும் பொழுது இந்து மன்னர்கள் சொன்னார்கள், மாமன்னரே, இது எங்களுடைய புனித தலம், எங்களுக்கு ஒரு நாள் இங்கே நீங்கள் ஓய்வு கொடுத்தால் நாங்கள் வழிபட்டு விட்டு வந்து விடுவோம் சொன்னார். அந்த அவுரங்கசீப், மத வெறியர் என்று சொல்லப்படுகிற அந்த அவுரங்கசீப், தாராளமாக நீங்கள் வழிபட்டு வாருங்கள், ஒரு நாளைக்கு நான் இங்கே தங்குகிறேன் சொன்னார். அப்படியே எல்லோரும் வழிபட்டு விட்டு வந்து விட்டார்கள். மாலை நேரம் திரும்பி விட்டார்கள். ஆனால் சோதித்து பார்த்த பொழுது ஒரே ஒரு ராணி திரும்பி வரவில்லை. தேடி பார்த்தார்கள், எங்கும் கிடைக்கவில்லை. கடைசியில் மன்னர் அவுரங்கசீப் இடத்தில் முறையிட்டார்கள். மன்னரே, ஒரு ராணியை காணும், நாங்கள் தேடி பார்த்தோம், கிடைக்கவில்லை. உடனே போர் வீரர்களை அனுப்பி அவர் எங்கே இருந்தாலும் தேடி கொண்டு வாருங்கள்னு அவுரங்கசீப் அனுப்பினார். தேடி கண்டுபிடித்தார்கள் அந்த ராணியை. எங்கே தெரியுமா? காசி ஆலயத்தினுடைய கர்ப்ப கிரகத்திற்கு கீழே ஒரு நிலவரை, அந்த நிலவரையில அந்த ராணி நிர்வாணமாக உட்கார்ந்து அழுது கொண்டிருப்பதை கண்டார்கள். அந்த கோயிலினுடைய பூசாரி இந்த ராணியை கடத்தி சென்று கோயிலுக்கு உள்ளேயே கர்ப்ப கிரகத்துக்கு கீழேயே கர்ப்பம் உண்டாக்குகிற வேலையை செஞ்சது. இதை பார்த்தவுடனே துடித்த இந்து மன்னர்கள், மன்னரே, இந்த கோயில் தீட்டாகிவிட்டது, இதில் வழிபடக்கூடாது, நாங்கள் இதில் வழிபட மாட்டோம், என்ன செய்ய வேண்டும்? இது உங்கள் விஷயம், நீங்களே தீர்ப்பு சொல்லுங்கள், இதை இடித்து விடலாம், இதை இடித்துவிட்டு நீங்கள் எங்களுக்கு புதுசாக கோயில் கட்டி கொடுங்கள் என்று சொல்ல, அதற்காக இடிக்கப்பட்டு இன்றைக்கு நிற்கிற காசி ஆலயம் அவுரங்கசீப்பினால் கட்டி முடிக்கப்பட்டது. இந்த வரலாற்றை அப்துல் ரஹ்மான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, பேராசிரியர் பாண்டே சொல்லுகிறார். இங்க இருக்கிறார் திவான், அவரை கேட்டால் சொல்லுவார். ஒன்றா இரண்டா அப்படி புரட்டுக்கள். எங்களை பயங்கரவாதி என்கிறான், அந்நியன் என்கிறான். நாங்கள் எப்படி அந்நியன் ஆவோம்? இந்திய தேசத்தை பிரிவினை செய்தவர்கள் என்கிறான். இந்தியாவில் ஒரு தேசத்தை உருவாக்கி கொடுத்தவர்கள் நாங்கள் தானே. 86 தேசம் வச்சிருந்தீங்க. அலாவுதீன் ஹில்ஜி அல்லவா அதை ஒரே நாளாக ஆக்கி கொடுத்தார். யார் ஆக்கி கொடுத்த இந்த நாட்டை ஒரு இந்திய நாடுன்னு சொல்லி? எத்தனை பழிபாவங்கள், பொய்யுரைகள். அதனாலே மதிப்பிற்குரிய வைகோ அவர்களே, நாங்களும் போராடுவோம், நாங்களும் சும்மா இருக்க போறதில்லை.